மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை டியர் காட், எல்லோருக்கும் வணக்கம். இந்த உலகத்திற்கு ஒரு நோக்கத்துடன் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த உலகத்தில் ஒரு பயணம் செய்து கொண்டு வருகிறோம் அப்படின்னா ஒரு பர்பஸ் என்பது இருக்கு. இந்த உலகத்துடைய அனுபவம் நம்ம பெறணும் அப்படின்னா அதற்கு மிக முக்கியமாக தேவையானது நம்முடைய பௌதீக உடல். பௌதீக உடல் இல்லாம நாம எந்த விஷயமும் எந்த அனுபவமும் பெறுவதற்கு வாய்ப்பில்லை. இங்கே அனுபவங்களை பெறணும் அப்படின்னா நம்முடைய பௌதீக உடல் மற்றும் மனம் இது ரெண்டும் இருக்கணும். இத ரெண்டுத்துல எது ஒண்ணு இல்லை என்றாலும் நம்மளால அனுபவங்கள் பெறுவதற்கு வாய்ப்பில்லை. அனுபவங்கள் வரல அப்படின்னா பயணம் என்பது வெற்றிகரமா நடக்காது. இந்த உடல் என்பது எப்படி வச்சுக்கணும்? நல்ல ஆரோக்கியமா நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். நம்முடைய மைண்ட் எப்படி வச்சுக்கணும்? தேவையான எண்ணங்கள் மட்டுமே இருக்கணும். நல்ல பழக்கங்களுடன் வாழ்க்கை என்பது வாழ்வதற்கான ஒரு மைண்ட் செட் என்பது ரெடி பண்ணிக்கணும். நாம வரும்போது நாம ஒரு ஆன்மா என்ற விஷயம் மேல உலகத்துல நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு பியூர் அவேர்னஸ், ஒரு பியூர் கான்சியஸ்னஸ் அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரியும். ஒரு 100 யூனிட்ஸ் அங்கே மேல உலகத்துல இருக்கும்போது நம்முடைய அவேர்னஸ் லெவல்ஸ் ஆகட்டும், நம்முடைய ஞானத்துடைய அவேர்னஸ் ஆகட்டும், எல்லாமே இருந்தாலும் இந்த பூலகத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் அது 1% குறையும். எதுக்காக அப்படின்னா இந்த பௌதீக உடல் என்பது வெரி ஹெவியஸ்ட் பாடி அவுட் ஆஃப் ஆல் 7 பாடிஸ். அதுக்கப்புறம் இந்த பௌதீக உடலில் நம்ம பயணம் செய்யணும் அப்படின்னா இந்த பாடியோட ரிக்குவயர்மெண்ட் என்பது நிறைய இருக்கு. ஒரு வீடு வேணும், துணி வேணும், உணவு வேணும், இதற்கு தேவையான கம்ஃபர்ட் வேணும், எல்லாமே தேவை இதுக்கு இந்த பௌதீக உடலுக்கு. இது சம்பாதிக்கிறதுக்கு மைண்ட் எப்பவுமே யோசிக்கும். ஸோ இந்த பாடி அண்ட் மைண்ட் மெயின்டைன் பண்றதுக்கு நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்கள் 99% அது மேலேயே இருக்கும். இந்த மேல உலகங்கள்ல இருக்கிற அவேர்னஸ் இங்க இரு அப்படின்னா இருக்காது. ஆனா கொண்டு வரணும். எதற்காக கொண்டு வரணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் எல்லாமே செய்யணும், நிறைய ஞானம் எல்லாமே பெறணும் அப்படின்ட்டு தான் வந்திருக்கிறோம். அந்த ஞானமும் அந்த அனுபவங்களும் வரணும் அப்படின்னா அங்கே இருக்கும் அவேர்னஸ், அங்கே இருக்கும் ஞானம், அங்கே இருக்கும் கான்சியஸ்னஸ் எல்லாமே இங்கே கொண்டு வரணும் மை டியர். இது எல்லாமே எப்படி வருது அப்படின்னா தியானம் செய்தால் வரும். எதற்காக சார் இது எல்லாமே? இந்த உலகத்துல இட்லி, வடை, பொங்கல், சாம்பார் இது எல்லாமே இருக்கு. இது எல்லாமே டேஸ்ட் பண்ணிடுறோம். நல்ல இமயமலை, நல்ல காடு, நல்ல காற்று, நல்ல தண்ணி, இது எல்லாமே அனுபவத்திற்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா அது போதுமா, அது போகாதா, அது பத்தாதா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல மை டியர் மாஸ். நாம எப்படி வந்திருக்கிறோமோ அப்படியே திரும்பி போகணும். அனுபவங்கள் மட்டும் எடுத்துட்டு போறோம், வேற எதுவுமே எடுத்துக்க மாட்டோம். அனுபவங்கள் என்றால் என்ன? நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய ஞானம், நம்முடைய மைண்ட் செட், எமோஷனல்ஸ், இதுதான் நாம எடுத்துட்டு போறோம். ஆன்மீகத்தில் இருந்தால் நமக்கு எல்லாமே சொல்லுவாங்க. தேவையானது மட்டுமே செய், தேவையானது மட்டுமே பாரு, தேவையானது மட்டுமே பேசு, தேவையானது மட்டுமே சாப்பிடு, தேவையானது மட்டுமே கேட்கணும், இந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா மைண்ட் சரியா வச்சுக்கிறதுக்காக, எமோஷன்ஸ் சரியா வச்சுக்கிறதுக்காக இந்த சூத்திரம் என்பது ஆன்மீகத்தில் கொடுத்திருக்கிறார். நாம இங்கே இந்த உலகத்துல எப்படி வாழ்கிறோமோ அதே மாதிரியே மேல உலகங்களுக்கு நாம போறோம். நம்முடைய மைண்ட் ரொம்ப அட்டாச்மெண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோ. என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வீடு, என்னுடைய சொத்து, என்னுடைய தொழில், என்னுடைய காரு, என்னுடைய பங்களா, என்னுடைய சோன் 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 சோன், என்னுடையது என்னுடையது என்னுடையது. 60 வயசு வரும்போது வரைக்கும் நல்ல சுவையான பொங்கல், சாம்பார், இட்லி, வடை எல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள் இருந்த இட்லி, வடை, பொங்கல் சாப்பிடணும் அப்படின்னா யூ ஆர் அட்டாச். இந்த மாதிரி அட்டாச்மெண்டோட நம்ம இந்த உலகத்திலிருந்து இந்த உடலை விட்டு வெளியே போகும்போது இதே மைண்ட் செட், இதே எமோஷன்ஸ்ல நாம மேலே இருக்கிறோம். இங்க இருக்கிற அவேர்னஸ் எவ்வளவோ அதுக்கு 10 மடங்கு 100 மடங்கு ஜாஸ்தி ஆகும். ஒரு எக்ஸாம்பிள், மேல உலகங்களுக்கு போனதுக்கு அப்புறம் உடனே என்ன ஆகும்? ஒரு சாதாரணமான மனிதன், ஒரு தியானம் செய்த, ஞானம் அடைந்த, அதாவது என்லைட்டன்மெண்ட் அடைந்த ஒரு மனிதன், இந்த 2 பேரும் மேல உலகம் போகும்போது என்ன நடக்கும் அப்படின்ற விஷயம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்கலாம். ஒரு சாதாரண மனிதன் எப்பவுமே அவனுடைய தொழிலே அவனுக்கு தெய்வம்.
அதுதான் அவனுடைய உலகம். அந்த தொழில் இல்லாம இருந்தால் அவனுக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட். அவனுடைய குடும்பமே இதுதான் என்னுடைய குடும்பம், மற்ற யாரும் என்னுடைய குடும்பமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட். தினமும் இட்லி, வடை, தோசை, பொங்கல், சாம்பார் இருந்தா மட்டுமே ஆனந்தமா இருக்க முடியும். அது எது இல்லாம இருந்தாலும் எனக்கு துன்பம் வரும். பேங்க்ல அட்லீஸ்ட் ஒரு 2,00,000 ரூபாயாவது இருக்கணும் மினிமம் பேலன்ஸ். அப்போதான் அவனுக்கு தூக்கம் வரும். இல்லைன்னா நாளன்னைக்கு என்ன ஆக போதோ தெரியாது. ஒரு 2 மாசத்துக்கு தேவையான காசு எப்பவுமே அவன் கையில இருக்கணும். அப்பதான் அவனுக்கு தூக்கம் வரும். மற்ற யாராச்சும் வந்து யாராவது உதவி செய் அப்படின்னா எனக்கு என்ன வருது அப்படின்ற யோசனை. இந்த மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்திலிருந்து காலம் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மேல உலகங்களுக்கு போனதுக்கு அப்புறம் கூடவும் ஐயோ இட்லி வடை சாம்பார் சாப்பிடலையே, இன்னும் கொஞ்ச நாள் இருந்து சாப்பிட்டிருந்தா நல்லா இருக்குமே. நான் காலமானதுக்கு அப்புறம் என்னுடைய மனைவி, என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளைகள் இன்னும் ஞாபகத்தையே யோசிக்கிறாரே, ஐயோ என் பிள்ளைகளுக்கு எதுவுமே செய்யவில்லையே. ஒரு நல்ல காரு, ஒரு பங்களா ஏதோ ஆசைப்பட்டு வாங்கியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இவனு போனதுக்கு அப்புறம் அவனுடைய பிள்ளைகள் ஐயா நிறைய கடன் இருக்கு, இந்த பில்டிங் வித்துடலாம், இந்த கார் வித்துடலாம் அப்படின்னு சொல்லி வித்துட்டாங்கன்னா அவங்க ஃபீல் ஆயிடுவாங்க மேல. நான் எவ்வளவோ சென்டிமெண்ட்டாக நான் வச்சுக்கிற வண்டிய அவங்க வித்துட்டாங்களே, எந்த எமோஷனும் இல்லாம வித்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அழுகுற மேல. எமோஷனல் இம்பேலன்ஸ், எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கிறது வந்து மேல இறந்தவங்களுக்கு, இவனுக்கு கிடையாது. ஸோ இது பார்த்து பார்த்து இன்னும் அந்த எமோஷனல் இம்பேலன்ஸ்டு ஸ்டேட்லயே இருப்பார். நம்முடைய சோல் டைம் என்பது வேஸ்ட் ஆகும். அதுவே ஒரு தியானி நல்ல ஆன்ம ஞானம் பெற்றுக்கொண்டு என்லைட்டன்ட் பீயிங் ஒருத்தர் காலமாகிறாருன்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய மேல உலகங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த எமோஷன்ஸும் இருக்காது, எந்த அட்டாச்மெண்ட்டும் இருக்காது. ஒரு வீடு இருக்கு அப்படின்னா ஓகே, இந்த உடலுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இங்க இருக்கிறோம், அவ்வளவுதான். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருப்பான். இந்த உடலுக்கு தேவையான துணி, ஒரு சிம்பிள் ட்ரெஸ் இந்த உலகத்துல இந்த சமூகத்துல இருக்கணும் அப்படின்னா இதை அப்படியே வெளியே எடுத்துட்டு போக முடியாது. இருக்கு அப்படின்னு சொல்லி சில விதிகள் இந்த நேரத்துல இருக்கு. அதுக்காக ஒரு துணி, அதுக்காக நாங்க போட்டுக்கிறோம், அவ்வளவுதான். இந்த உலகத்துல இந்த உடலுடன் இருக்கணும் அப்படின்னா இவ்வளவு சாப்பாடு தேவை. என் மூலமா வந்திருக்கிறார், அவ்வளவுதான். மற்ற ஆன்மாக்கள் என் குழந்தைகள் மாதிரி, என் பிள்ளைகள் கிடையாது. அவர் என் மூலமா வந்திருக்கிறதுனால எனக்கு அப்படின்ற ஒரு தர்மம் என்பது இருக்கு. அந்த தர்மத்தை நான் செய்யணும், அவ்வளவுதான். அவருக்காக ஒரு நேரம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்றதுக்கு அப்புறம் உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற ஒரு பார்வையில வாழ்க்கை என்பது வாழ்வார். இந்த மாதிரி இருக்கும்போது அவனுடைய முக்கியமான பார்வை எங்க இருக்கும் அப்படின்னா இந்த உலகத்திற்கு எதுக்காக வந்தேனோ அது செய்யணுமே, அது பண்ணணுமே, அது கம்ப்ளீட் பண்ணணுமே அப்படின்ற மாதிரி. அதை கம்ப்ளீட் பண்ணிட்டா அப்படின்னா ஓகே, என்னோட வேலை முடிஞ்சு போயிடுச்சு, இந்த போற அப்படின்ற உணர்வு முதல்லயே வரும். மேல உலகங்களுக்கு போனதுக்கு அப்புறம் சும்மா பார்ப்பான், அவ்வளவுதான். ஒரு வாட்டி அத்தனை நாள் இந்த உடலுடன் இருந்தால் அந்த இறந்த உடலுக்கு ஒரு நன்றியை செலுத்தி அப்போது வரைக்கும் அவங்க கூட ஒரு குடும்பமாக இருக்கும் அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நன்றியை சொல்லி இந்த உலகத்துல எத்தனையோ அனுபவங்கள் பெற்று வாங்கியிருக்கு, இந்த உலகத்திற்கு ஒரு நன்றியை சொல்லி வணக்கம் அப்படின்னு சொல்லி போயிடும். எந்த எமோஷன்ஸும் இல்லை. அவனுடைய வீடு வித்துறாரா, அப்படியே அதுலயே இருப்பார்களா, அவங்களுடைய மனைவி ஆகட்டும் கணவராகட்டும் இன்னும் இந்த இறந்தவனை பார்த்து அழுகுறாரா, இல்ல வெற்றிகரமா இந்த உலகத்திலிருந்து வெளியே போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு, இது எல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டான். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்ற இங்க இருக்கும்போது எப்படி இருந்தானோ அதே மாதிரிதான் அடுத்தது என்ன பண்ணணும், இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தேன்னா அது பண்ணணும் அப்படின்ற ஆர்வத்துல எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி ஓகே அந்த உலகம் விட்டுட்டோம், இப்போ வேற உலகத்துல இருக்கிற இந்த உலகத்துல என்ன பண்ணணும், இந்த உலகத்துல என்ன சேவை செய்யணும், இந்த உலகத்துல எங்க போகணும் அப்படின்ற பார்வையில இருப்பார். இந்த மாதிரியான வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படின்னா நாம தினமும் தியானம் பண்ணணும். மேல உலகங்களுடைய பார்வை என்பது நமக்கு இருக்கணும். இந்த உலகத்துல என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவு என்பது இருக்கணும். வரும்போது எவ்வளவு அவேர்னஸோட இருந்தோமோ அந்த அவேர்னஸ் இங்க கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருவது, நிறைய தியானம் செய்தால் அந்த அவேர்னஸ் எல்லாமே அந்த அவேர்னஸோட வாழ்க்கை வாழும்போது மிக்க நன்றாக ஆனந்தமாக இருக்கும். இந்த உலகத்திற்கு ஒரு கெஸ்டாக வந்திருக்கிற ஒரு ஆன்மா என்ற ஒரு உணர்வுல
இருப்பார். இந்த உலகத்துல வாழ்க்கை வாழ்வதற்கானது இந்த மாதிரி தான் வாழணும் மைடியர்ஸ். அதுதான் நம்முடைய நோக்கம். அதற்கு முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்னா தியானம். அங்கேதான் ஆன்மீகம் என்பது நமக்கு தேவைப்படும். தேங்க்யூ மை டியர் மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.